ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஹீரோட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா. யார் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம், என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்ட்டு எனக்கும் தெரில, நானும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அம்மா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜியாங்கும் உங்கள் அப்பாவும் தான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்னாச்சு, அவனை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? ஆமாம், என்ன தான் இருந்தாலும் அவன் நம்மளோட ஃப்ரெண்டு தானே, அப்போனா நீ அவனை போய் மீட் பண்ணி பேசு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப, இவனுக்கு உள்ளுக்குள்ளே காண்டாக தான் இருக்குது இவன் ஜியாங்க போய் மீட் பண்ணுறது, இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கறல. அப்படியே ஜியாங்க காட்டுறாங்க, அவங்க அப்பாட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்பா, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு. இங்கே பாரு, ஹீரோ கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எதுக்கு நீங்கள் அவனே சொல்லிகிட்ருக்கீங்க, அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. உனக்கு தெரியாதுடா, இந்த சிச்சுவேஷனில் கம்பெனியோட ரெப்புடேஷனை அவன் காப்பாற்றணும், என்னோட பவரை வந்துட்டு அவன் டவுன் ஆக்கணும் அப்படின்றத தான் அவன் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கான். ஸோ நான் எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன், சொன்னால் புரிஞ்சுக்க அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒரு கால் வருது. இவரும் கேட்குறாரு, யார் அவனுக்கு கால் பண்ணுறா? ஹீரோயின் தான் கால் பண்ணுறா. சரி, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எனக்கு இப்போதைக்கு சந்தோஷம், கிளம்பு அவளை கரெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவன் வந்து கேட்குறான், அம்மா எதுக்கு என்ன வர சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை, நீ தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்சார்ஜுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதான் நீ ஓகேவா? இந்த விஷயங்கள் எதிர்பாராமல் தான் நடந்திருக்கும், இருந்தாலும் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு அப்படின்ட்டு. அட, ஏன்னு சொன்னானா, அவன் ஒரு லூஸு, அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுட்ருக்காத அப்படின்ட்டு கொஞ்சம் நார்மலாக தான் பேசுகிறான். அந்த நேரம் பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு கால் வருது. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு இவன் பயங்கரமாக ஷாக் ஆகிறான். ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது அந்த ஒர்க்கரில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாராம் அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இல்லை நீ ஒன்றும் பதறாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து போகிறான். இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் இதை பார்க்குறா, அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த நேரம் அந்த லின் இருக்காங்களா, அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, நான் இப்போ தாம்மா நியூஸ் பார்த்தேன், ஸோ யான் ரொம்பவே கஷ்டப்படுவான்ல, அவனை போயிட்டு நான் மீட் பண்ணவா அப்படின்ட்டு. இல்லை நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மற்றதை அப்புறமாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இந்த பிஏ பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். சார், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டி கம்மியாக சப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு. யார், எந்த கம்பெனி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணது அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க, இந்த கம்பெனி மேலே இமிடியேட்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஸோ அதை பார்த்தவனுக்கு பயங்கர கடுப்பாயிட்ருக்கு, எத்தனை ஃபேமிலி இதனால் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. இந்த லின்னை தான் மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா. அந்த அம்மா பார்த்திங்கன்னா அழுகாத குறைக்கு சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் நியூஸ் எல்லாம் பார்த்தம்மா, யானுக்கு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை போயிட்டுருக்கு, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே எமோஷ்னலாகி யானை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் போய் அவனை மீட் பண்ணி பேசவா? இங்கே பாருங்கள் ஆண்டி, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் அப்பியர் ஆகுறது இன்னுமே அவனுக்கு பிரச்சனையாக தான் ஆகும். ஸோ யானை நம்புங்க, அவன் நல்லபடியாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிருவான் அப்படின்ட்டு ஓரளவுக்கு சமாளிச்சிட்ருக்கா. அதே சமயம் இந்த வைட்டி இருக்கால, அவள் பார்த்திங்கன்னா அவங்க சிஸ்டரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடி, உன் புருஷன் எங்கடி அப்படின்ட்டு. தெரில, எங்கேயோ போயிட்டாரு, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. அவரை ஏன் நீ தேடிட்டுருக்க? நீ நியூஸ் எல்லாம் பார்க்கலையா? என்னாச்சு, என்ன நடந்துச்சு? எங்கள் கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்குல, அதில் பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு, மொத்தம் 13 ஃபேமிலிஸ் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, அதுக்கும் என் புருஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட பைத்தியக்கார அக்கா, அங்கே மெட்டீரியல் சப்ளை பண்ணதே உன்னோட புருஷன்தான், குவாலிட்டி கம்மியான மெட்டீரியல்ஸை வந்துட்டு இது பண்ணியிருக்காரு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்திங்கன்னா பதறுது, என்னடி சொல்கிற, இப்போ நான் என்ன பண்ணுறது, என் புருஷனை எப்படியாவது நீ காப்பாற்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, எங்கள் பாருக்கா, சின்ன வயசில் நீயும் உன்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒன்றும் பதறாமல் இரு அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்திங்கன்னா எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றி கூட்டுறி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இவன் நேராக பார்த்திங்கன்னா ஜியாங் அப்பாவை தான் மீட் பண்ண வந்திருக்கா. என்னோட பிரதர் இன்லா தான் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போது நீ இங்கே வந்ததுக்கு காரணம் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படித்தானே அப்படின்ட்டு.
இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக சொல்லிகிட்டு இருக்கான். இந்த கப்பில் இருக்கிற காஃபி எல்லாமே ஏன் வலிஞ்சு ஓடுதுன்னு சொல்லு. ஏன்னா அளவுக்கு அதிகமான தண்ணியை நான் அதில் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி தான் உன்னோட பிரதர் இன் லாவுமே. அவள் வந்துட்டு ஒரு சாப்பாடை எடுத்து நல்லா சாப்பிட்டு முழுங்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு வாய் வந்து போட்டு அடிச்சிட்டான். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. இவளுக்கா அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது அவருக்கு எவ்வளோ ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் நிறைய டைம் வார்ன் பண்ணேன், அவன் கேட்கல, அதே பண்ணிகிட்டு இருந்தான். நான் என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு எப்படியாவது அவரை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப லேட்டுமா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்போவோ தாண்டி அவன் போயிட்டான், காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஒரே ஒரு வழி மட்டும் இருக்குது. என்னது இது, என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, ஜெயிலில் போய் ஜம்முன்னு உட்காந்துக்கிறது தான் அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், இவங்களை மட்டும் நீங்கள் எப்படியாவது ஒன் டைம் காப்பாற்றி விட்டுருங்க. நான் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவனுக்கா வெறி ஆகிட்டுருக்கு. நீ என்னத்தை பண்ணி கிழிக்க போகிற? இவ்வளோ நாள் ஹீரோவை சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்க. அவனை வந்துட்டு உன்னால் கரெக்ட் பண்ண முடிஞ்சிச்சா? ஒரு மண்ணும் முடியலை. இதுக்கப்புறம் நீ என்னத்தை பண்ணி கிழிக்க போகிற? ஃபஸ்ட் இங்கேருந்து போ. அவன் ஜெயிலில் கிடக்கிறது எவ்வளவோ பெட்டர் தான் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து ஹீரோவை பற்றியும் ஹீரோயினை பற்றியும் ஒரு சீக்ரெட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்னோடய பிரதர் இன் லாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு டீலை போட்டுட்ருக்கா. சரி, ஓகே, இந்த டைம் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாத்தையுமே நம்ம ஜியாங் பார்த்துட்றான். அப்போது இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க போகுது அப்படின்றது ஆல்ரெடி நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர் இறந்து போயிருப்பாங்கள்ல, அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உன் கம்பெனியில் ஒர்க் பண்ணனால தான் இறந்து போயிட்டாரு, என் ஹஸ்பண்டை நீ திரும்பி கொடு அப்படின்ட்டு. ஹீரோக்கெலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், யாருமே இந்த ஆக்சிடெண்ட் நடக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏதோ நடந்துருச்சு, ஆனால் அதுக்கான காம்பன்சேட் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு. உன் காசெல்லாம் எனக்கு எதுக்குடா தேவையா? எனக்கு அவசியம் இல்லைடா. என் ஹஸ்பண்ட் வேணும், என் ஹஸ்பண்டை நீ திருப்பி கொடு அப்படின்ட்டு. இவனை போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க. கழுத்துலலாம் நகைக்கீரெல்லாம் பயங்கரமாக விழுந்துட்டுருக்கு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ என்கிட்ட வந்து தாராளமாக கேளுங்க அப்படின்ட்டு கார்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஜியாங்க காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டியை மீட் பண்ணுறதுக்காக அவளோட வீட்டுக்கே வந்திருக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியல, இவன் எதுக்கு நம்மளை மீட் பண்ண நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா, நீ என்னமோ எங்கள் அப்பாவை மீட் பண்ணி பேசிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, இதில் என்ன இருக்குது? அவர் என்னோட சுப்பீரியரு, அவரை மீட் பண்ணி பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, நான் நேராக பாயிண்ட்டுக்கே வரேன். எங்கள் அப்பா ஏதாவது தப்பான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரா? இவளுக்கு ஷாக் ஆயிடுது. அது நீ உங்கள் அப்பாட்டே கேட்கலாமே, என்கிட்ட ஏன் கேட்குற? எங்கள் அப்பாட்ட கேட்க முடியாதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா வந்து என்னோட சுப்பீரியரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு வைக்கிறாரு அப்படின்றத நான் வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டு. எனக்கு தெரியுது நீ அவரோட ஸ்பையா அப்படின்னு. இவளா ஷாக் ஆயிடுறா. இங்கே பாருங்கள், எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு நான் ஒர்க்குக்கு சீக்கிரம் வரணும், ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்றா. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் வந்துட்டுருக்கான். அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வரான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவனுக்காக காத்துட்டு இருந்திருப்பா போல். நீ வந்துட்டியா, உனக்காக நான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சூப் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ரொம்பவே நல்லா இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியலை, ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபுட் கொடுத்தா நீ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவில்ல, அதனால தான் அப்படின்ட்டு. இவனும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் நான் ஆன்ட்டியை மீட் பண்ணி பேசினேன், அவங்க உன்னை மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ உனக்கு டைம் கிடச்சது அப்படின்னா ஆன்ட்டியை மீட் பண்ணி பேசு, இல்லைன்னா கால் பண்ணி பேசு அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். நான் வந்து கேள்விப்பட்டேன், அந்த ஒர்க்கர் இறந்து போயிட்டாராமே, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணியா, பேசுனியா? அவங்க எமோஷ்னலாக ரொம்பவே கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. அதனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீ மைண்டில் எடுத்துக்காத.
போனவங்க எப்போவுமே திரும்பி வரமாட்டாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம மூவ் ஆகுறது தான் நல்லது. ரொம்ப நீ சீரியஸாலாம் எடுத்துக்காத அப்படின்ட்டு. அப்போ தான் கழுத்தில் பார்க்குறான் அந்த மார்க் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு, அட இது என்ன இவ்வளோ ஆழமா இருக்குது, நான் மருந்து போட்டு விட்றேன் அப்படின்ட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறா, இங்கே பாரியான், எப்போவுமே நீ இந்த மாதிரி மட்டும் நினச்சிடாத. அவங்க நம்மளை மன்னிக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அது ரொம்பவே ஆறாத காயமாக இருக்கும் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இருக்கிறது எல்லாமே இவளுக்கு எப்படி புரியுது அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா அவளை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரொம்பவே க்ளோஸ்அப்பில் வர இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் நீ ரொம்பவே டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவனும் சிரிச்சுட்டே எந்திரிச்சிட்ருக்கான். ஸோ சோபாவில் பார்த்திங்கன்னா படுத்துட்டு, இங்கே வா என் பக்கத்தில் வந்து படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவளும் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறான். இவன் இப்படி மாறினதே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவளும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறா. சரி, ஜியாங் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மேலே தான் கொலை வெறியில் இருக்கான். ஒருவேளை இந்த ஆள் தான் இந்த விஷயங்களை பண்ணியிருந்துருப்பானோ ஃபுல்லாகவே அப்படின்ட்டு. அவர் என்னென்னா கேஷுவலாக, வா மகனே என் கூட சேர்ந்து குடி மகனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் வந்து டைரெக்டாக கேட்டுறான், நீங்கள் தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதா அப்படின்னு. என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் எப்படா பண்ணுவேன், இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டுருக்குல அப்படின்ட்டு. இல்லை, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த கம்பெனியை மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு புரியலையே அப்படின்ட்டு. இங்கே பாரு, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இழந்தாதான் எனிமியை வந்து நம்ம பீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. என்ன பேசிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு யார் அப்படி எனிமி, நானா இல்லை ஹீரோவா இல்லை அந்த ஒயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவருக்கு ஷாக் ஆயிடுது. இப்போ எதுக்கு நீ அந்த ஒயிட்டியை உள்ளே இழுக்கிற, ஏன் அவள் அந்த கம்பெனியோட ஒரு ஒர்க்கர் தானே, அவளை பற்றி சொன்னோன்னா உங்களுக்கே உதறுது அப்படின்ட்டு. ஒரு வேளை நீங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறீங்க அப்படின்னா இதோட நிறுத்திக்கங்கன்னு இவன் அங்கேருந்து போக, இவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷிவர் ஆகிட்டுருக்கு. இவனுக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரியும், இவன் ஏன் நம்மகிட்ட இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு. அந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கான். அவளுக்கு ஒரு செயின் கொடுத்துருப்பான்ல, அந்த செயினை எடுத்து பார்த்துட்ருக்கான். ஸோ அவள் ஒரு பாக்ஸில் இந்த செயினை வச்சுருந்துருப்பாள்ல, அதே பாக்ஸில் இந்த செயின் எல்லாத்தையுமே ரொம்பவே சேஃபாக வச்சுட்ருக்கான். அப்படியே அந்த சீனியரை காட்டுறாங்க. அவங்க ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரு நியூஸை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஜியாங் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பாள்ல, அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா நம்ம சீனியரை கூப்பிட்டு சொல்ல அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. இவன் என்ன தான் பண்ணிகிட்ருக்கா, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்ட்டு. அந்த நேரம் இந்த சூடனும் வந்துட்டுருக்காளா. ஸோ சீனியர் கேட்குறாங்க, உனக்கும் சூடனுக்கும் என்ன தான் சம்மந்தம், என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு இவ அப்படியே போயிட்டுருக்கா. இவங்க இது இப்படி விடுற மாதிரியே இல்லை. உண்மையை சொல்லு, உனக்கு அவனுக்கு நடுவில் என்ன தான் நடந்துட்டுருக்கு, அப்புறம் எப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு அப்படின்னு. ஐயோ, எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நேற்று என்னை அவன் தான் வெளியே கூப்பிட்டு போனான், யார் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியாது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு, ஸோ என்னால் இதை எப்படி சமாளிக்குதுன்னு தெரில, என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அந்த நேரம் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா, மேம் உங்களை மேனேஜர் கூப்பிட்றாரு இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு. உடனே இவ பார்த்திங்கன்னா, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கன்னு சூடன்னு கெஞ்ச, சரி நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்க அங்கேருந்து போக, போடி இதெல்லாமே க்ரியேட் பண்ணது நான் தானே அப்படின்ற மாதிரி இந்த சூடன் உட்காந்துட்ருக்கா. ஸோ இவளுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, ஹீரோன்ட்ட இருந்த எல்லா விஷயங்களுமே பறித்து இவ வச்சுக்கிறணும், இதுதான் இவளோட மோட்டிவாகவே இருக்குது. அந்த மேனேஜர் வந்து கேட்டுட்ருக்காரு என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. இவங்க பார்த்திங்கன்னா, சார் அவளுக்கு இந்த ஃபோட்டோஸை பற்றி எதுவுமே தெரியல, யாரோ தெரியாமல் தான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அட அது பெரிய விஷயம் இல்லை, அதை பற்றி நான் கேட்கல, இந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அது ஓகே தான் சார், ஹீரோயின் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இந்த ஷோவை வந்து நம்ம முடிச்சுக்கரலாம் இதோட. இனி 2 ஷோவுக்கு வந்துட்டு இவளை வந்து அம்பாசிடராக போடுறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அதனால் அவளுக்கு சில பிளான்ஸ் எல்லாமே நீங்களே ஷெடியூல் பண்ணி கொடுங்க, நான் எப்போன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்ருக்கு. இவ என்ன தான் பண்ணிகிட்ருக்கா, எப்படி இவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்ட்டு ஒரே யோசனையாகவே இருக்குது. இவங்க பேசிட்டு ரிட்டன் வராங்க. ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு சில பாக்ஸஸ் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்கா. அந்த அம்மா பார்த்திங்கன்னா, எப்பா நீ என்ன ஒரு கைண்டான ஆளாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை எல்லாத்தையுமே சீனியர் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் ஆகிட்டே இருக்குது.
இவ வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேரிங்காக இருக்கிற மாதிரி நடிக்கிறாளோ, இவ ரொம்பவே விஷமாக இருப்பாளோ அப்படின்ட்டு. போகலான்னு போகிறாங்களா, மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்காக நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்குறா. இவங்களும் பார்த்தீங்கன்னா அதை வேண்டா விருப்பம் தான் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் என்னை 2 பிராண்டுக்கு அம்பாசிடராக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஷெடியூல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ட்டு. உனக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும், மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு சொன்னாங்களா? இல்லை இல்லை, அந்த கம்பெனிக்காரங்களே காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க அங்கேருந்து போக, பாத்தியா நான்லாம் பெரிய அப்பா டக்கர்டி அப்படின்ட்டு இவ அப்படியே பெருமையாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆனால் சீனியருக்கு இவன் மேலே பயங்கர டவுட் வந்துட்டே இருக்குது. அப்படியே கம்பெனியில் காட்டுறாங்க, ஜியாங்கோட அப்பா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி தான். அது பார்த்திங்கன்னா சில குவாலிட்டி இல்லாத பொருட்களை சப்ளை பண்ணனால தான் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. அப்போ அந்த அல்லக்கை கேட்டுட்ருக்கு. அப்போ நம்ம கம்பெனி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, நம்ம ரெப்புடேஷன் பாதிக்கப்படாதுல்ல அப்படின்ட்டு. ஆமாம், இருந்தாலும் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த பிரச்சனையில் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்போ பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அட, நான் உங்களை மீட் பண்ணி ரொம்ப நல்ல விதமாக பேசி அவங்களுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அப்போது இந்த விஷயம் எல்லாமே சீக்கிரமாகவே சால்வ் ஆயிரும் அப்படித்தானே அப்படின்னு ஹீரோ கேட்க, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு அப்படியே அவங்க பையனை பார்க்குறாங்க. என்ன ஜியாங், நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்க, அவன் பார்த்திங்கன்னா கொலவெறியோடு பார்த்துட்ருக்கான். இதை ஹீரோவும் பார்க்குறான். இவன் ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு. இவன் இவங்க அப்பா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், நீ ப்ரெஸ் மீட் ஒன்றா அரேஞ்ச் பண்ண சீக்கிரமாகவே, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறான். இவருக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. நம்ம பெற்றது நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லுதா அப்படின்ட்டு அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்களா. அப்போ ஜியாங் பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். அப்பா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்கவே கூடாது, அப்படி இருக்கும் நான் நம்புறேன்ட்டு போக, இவருக்கா என்ன இவன் வினோதமாலாம் பேசிகிட்டு இருக்கான், ஒரு வேளை இவனுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டமாயிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் ஜியாங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அங்கே ஆல்ரெடி இந்த வைட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ நேராக அவகிட்ட போய் உட்காந்துட்டு அவனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு, உனக்கு ஏதாவது வேணுமா, எது வேணாலும் வாங்கிக்கோ, இன்றைக்கி என்னோடய ட்ரீட்டு அப்படின்ட்டு. இல்லை வேணாம், இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீ எதுக்காக எங்கள் அப்பா சொல்கிற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்க? நீ இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்லி தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு இவளுக்கு ஷாக் ஆயிடுது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு பட்டுன்னு எந்திரிச்சு போக, ஒரு நிமிஷம் இல்லை, எங்கள் அப்பா வேறு, நான் வேறு, இந்த மாதிரிலாம் ஆட்டிடியூட் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்த, இதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகுனே தெரியாது அப்படின்ட்டு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்பி பார்க்காம போயிடுறா. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லா விஷயங்களுமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க கேட்க ஒயிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதி ஆகிட்டே இருக்குது. போச்சு, எங்கள் அண்ணனை இவங்க விடவே மாட்டாங்க போல் அப்படின்ட்டு. அப்படியே ஜியாங் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டுருக்கான். அவங்க அப்பா வராரு. என்னப்பா, இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்ட்டு. இவனா ஆல்ரெடி கடுப்பில் இருக்கான். உங்களுக்கு தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அட, என்ன இப்படி சொல்கிற? நம்ம ஒரு விஷயத்த அடையணும்னு நினச்சோம் அப்படின்னா எப்படியாவது அதை அடைஞ்சே ஆகணும். நீ வேணால் என் கூட சேர்ந்துரு, நானும் ஒன்றா சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்கள் கூட சேர்ந்து இந்த பேட்டில் நான் இந்த மாதிரி வின் பண்ணணுன்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திட்டு போகிறான். அவருக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. வர வர நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்ட்டு. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. கீழே பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்குறான். அதாவது அந்த தேட்டரில் வந்துட்டு ஒரு ட்ராமா நடந்துகிட்ருக்குல்ல, அதுக்கான ஸ்கிரிப்டு தான். அதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போதே அவள் கண் முழிச்சிட்றா. என்னது இது, இந்த தேட்டரில் தான் ஒர்க் பண்ணுறியா? ஆமாம், எனக்கு இந்த விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. சரி, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சந்தோஷம்தான் அப்படின்னு. ஏன், உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட ட்ரீமை பற்றி நீ அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பில்ல, இப்போ நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுற, இருந்தாலும் நீ வந்துட்டு அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன விஷயம் ஏது அப்படின்றது தெரியல. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.